he was a karate master. ஓகே, கராத்தே மாஸ்டர். அவர் வந்துட்டு கராத்தே சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, நான் வந்து இப்படி போய்ட்றேன், இப்படி பேக் ஸ்டோரி வந்து நான் அதுக்கப்புறம் ரிலேட் பண்ணுறேன். ஓகே, கல்யாணம் ஆகுது, இது கராத்தே இது வச்சு நடத்துகிறாரு, ஸ்கூல் அகாடமி மாதிரி வச்சு நடத்துகிறாரு. அங்கே ஆஸ் யூஷுவல் கேர்ள்ஸ் வந்துட்டு நிறைய செல்ஃப் டிஃபென்ஸ் இதுக்காக வரும்போது போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பட் செஷன்ஸ் வேறு வேறு, பொண்ணுங்க பசங்க அப்படி இருக்கும்போது இவர் அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, பாப்பஸ் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. அப்படின்னா அப்போது he was 40. ஓகே, 40 ஏஜ். பட் நமக்கே தெரியும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கவங்களாம் ஏஜ் வெளியே காமிச்சு கொடுக்காது இல்லையா? அதுவும் கராத்தே மாஸ்டர் வேறு, ஃபுல் பாடிக்கான ஒர்க்ஸு, ஃப்ளெக்சிபிலிட்டி ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அவர் காமிச்சிக்கலாம் அந்த இடத்துல. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஆஸ் யூஷுவல் இப்போ நம்ம நிறைய பார்த்துருப்போம் இந்த ஸ்கூல்ஸ்லலாம், ஸ்டாஃப் மேலே வந்து காலேஜஸ்லலாம் இந்த பிடி மாஸ்டர் மேலே லவ் வர்றது, காலேஜில் வந்துட்டு ப்ரொஃபஸர்ஸ் மேலே லவ் வர்றது, அந்த மாதிரி க்ரஷை தாண்டி ஓகேங்க. ஓகே, ஆக்சுவலி இப்போது சில பேர் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சுட்டு சில ப்ரொஃபஸர்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ மேபி ஏஜ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப பெருசாக இருக்காது. அப்படியே ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் காதலுக்கு கண் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸும் இருக்கும். எதுவுமே இல்லை காதலுக்கு, அந்த மாதிரி தான். ஓகே, அந்த மாதிரியும் ரீசன்ஸ் இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி விஷயம் தான். அ கேர்ள், ஷி வாஸ் ஃபாலோயிங் இன் லவ். ஓகே, வித் கராத்தே மாஸ்டர் கிட்ட.